சரியா? சரி, ஓகே, சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். நமது நமது இலங்கையில் உள்ள பிரஜைகள், அதாவது சவுதியில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி நமது மிகவும் வேகமான முறையில் தெரிவிப்பதற்கு நமது ரிஸ்வி அவர்கள் எம்பேசியில் பணிபுரியும் நமது உறுப்பினராக நமது ரிஸ்வி அவர்கள் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் தெரிவிப்பார். முதலாவது கேள்வி ரிஸ்வி அவர்களே, சொல்லுங்கள். ஆம் சார், நமதுடைய 400 ரூபா 450 ரூபா 500 ரியாலுக்கு வேலை புரியும் நமது கம்பெனிகளில் வேலை புரியும் நமது ஸ்ரீலங்கா இளைஞர்கள், அவர்கள் இப்பொழுது மிகவும் வேதனையான ஒரு நிலைமைக்கு உள்வாங்கியுள்ளார்கள். நீங்க சொன்ன வந்த விஷயம் எனக்கு நன்றாக விளங்குகின்றது. இந்த சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள். என்ன விஷயம் என்றால், இன்று ஏற்பட்டிருக்கின்ற ஜவுசாத்தினால் இன்று சவுதியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அதாவது கம்பெனியில் வேலை பார்ப்பவர் கம்பெனி வேலையை மட்டும்தான் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்பொழுதாக நான் உங்களை கபிலுக்காக நான் வேலைக்காக அழைத்தேன் என்றால், நீங்கள் அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்கள் மாத்திரம் என்னோட தான் வேலை செய்ய வேண்டும். மற்றவர்கள் போய் வேலை செய்ய முடியாது என்ற ஒரு கோட்பாட்டை சவுதி அரசாங்கம் இன்று முன்வைத்துள்ளது. இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட வேண்டிய நிறைய பேர்கள் என்னவென்றால், 700 ரூபா சம்பளம், 500 ரூபா சம்பளம், 400 ரூபா சம்பளத்துக்காக வந்திருக்கின்றவர்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கக்கூடும். காரணம் என்னவென்றால், இந்த பிரச்சனையை முடிவு கட்டுவது என்றால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், தன்னுடைய அவர் கம்பெனியாக இருந்திருந்தால், அந்த கம்பெனி கிரீன் மார்க்கில் இருந்தால் இவர் வந்துகிட்டு கஃபாலத்து மாற முடியாது. அதாவது ப்ளூ மார்க்கில் இருந்தால் கஃபாலத்து மாறலாம், அடுத்து ரெட் மார்க்கிலும் இருந்தாலும் கஃபாலத்தில் மாறலாம். இதன் நோக்கமடையாக நாங்கள் எங்கள் அரசாங்கம் எங்கள் சவுதி அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை இது சம்பந்தமாக நடத்தியிருந்தோம். அவர்கள் சொன்னார்கள், 3 மாச கேடுக்கும் பிறகு அப்புறம்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நாங்கள் காணலாம் என்று சொல்லியிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், வெளியில் அக்காமா இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல், அதாவது அக்காமா இல்லாமல், கபில் இல்லாமல், கம்பெனி இல்லாமல் நிறைய பேர் அதாவது சவுதியில் ஒழுங்கான முறையில் சட்டபூர்வமாக இருக்கக்கூடியவர்கள் குறைவு, சட்டபூர்வம் அற்றவர்கள் தான் நிறைய இருக்கின்றார்கள். இந்த காரணத்தை முடிவு அடிக்க வேண்டும் என்பதுதான் சவுதி அரசாங்கத்துடைய முதல் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாமும் உணரக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்வர்கள் என்றால் பிரச்சனை இல்லை. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவர்களை நாங்கள் மேற்கொண்டு நோக்கலாம். ஏன்னால் இந்த சவுதி அரசாங்கத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சவுதி அரசாங்கம் இந்த பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்காக விரும்பவில்லை. ஏனால் வெளிப்படுத்தினால் பல நாடுகளுக்கு மத்தியில் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்றுதான் இவருடைய பிரச்சனை. ஆம் சார், மிகவும் தெளிவான முறையில் விளக்கத்தை அளித்தீர்கள். ஆம் சார், மீண்டும் ஒரு கேள்வி. ஆம் சார், இப்பொழுது சார் நமது கம்பெனியில் பணிபுரியும் 400 ரூபாய்க்கு பணிபுரியும் என்று நான் சொல்லியிருந்த முன்பாக, அவர்களுடைய இந்த ஜவுசாத் பிரச்சனைக்கு பின்பு அவருடைய முடிவு இவர்களுடைய பிரச்சனைகள் நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு என்று சொல்ல போனால், இவர்கள் இப்பொழுதே நாட்டுக்கு போகிறது என்பது நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா பார்ட் டைம் செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுடைய அரசாங்கம் வந்துகிட்டு ஸ்ட்ராங்காக உள்ளது. இவர்கள் இப்ப இருந்து வெட்டி கட்ட ஆரம்பித்தார்கள் என்றால் வெட்டி கட்டினார்கள் என்றால் பிரச்சனை முடிந்து விட்டது. இதுதான் பிரச்சனையா? சரி சார், அதாவது சார், நம்மளுடைய நாட்டில் உள்ள பணிப்பெண்களுடைய நிலைமைகள் என்ன? பணிப்பெண்களுடைய நிலைமையை சொல்ல போனால் அது பெரிய சோதனை. என்ன காரணம் என்றால், இங்க 10 ரூபாய்க்கு இன்றைய பிரச்சனைகள் சவுதி பெண்களுடைய பிரச்சனை 10 ரூபாய்க்கு ஃப்ரீ போட்டால், இன்று என்னவென்றால் சவுதி அரசாங்கம் STC, அதாவது STC சபா மிகவும், அதாவது சவுதி அரசாங்கத்தில் STC நிறுவனம் என்பது மிகவும் இங்கு வேலை செய்வதற்கு மிகவும் சிறப்பான ஒரு முறையை கொடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், 10 ரூபாய்க்கு கிழமைக்கு முழக்கலாம். அதாவது நம்முடைய கணிப்பாளர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அதாவது 10 ரியாலில் அவர்களுக்கு ஏண்டிய அளவு, அதாவது கணவர்களையும் ஏண்டிய அளவு நண்பர்களையும் ஏண்டிய அளவு இதே வந்துகிட்டு நான் என்ன சொல்ல வேண்டும், உதாரணத்துக்காக இந்த 5 விரலும் ஒன்று போல் இல்லை. நான் சொல்லுகின்றேன், சிறப்பான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் சிறப்பான முறையில் இருக்கின்றார்கள், சாதாரணமான குடும்பத்தில் வந்தவர்கள் சாதாரணமாக இருக்கின்றார்கள், அதாவது கேடுகட்ட குடும்பத்தில் வந்தவர்களும் கேடுகட்டமாக இருக்கின்றார்கள். நான் எல்லாவரையும் குற்றம் சாட்டவில்லை. ஏனென்றால் எல்லா 5 விரல்களும் ஒன்று மாதிரிகள் அல்ல. இதன் காரணமாகத்தான் நாங்கள் சொல்கின்றோம், இன்றைய பெண்களின் பற்றி, சவுதியில் வதிக்கும் பெண்களை பற்றி நாங்கள் தவறாக கூறவில்லை. காரணம் என்னவென்றால், எல்லா பெண்களும் சில பெண்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்ற பெண்களுக்கு ஏதாவது மன ரீதியாக ஏதாவது நாங்கள் துன்புற்றலை ஏற்படுத்தி இருந்தால்
எங்கள் தாழ்மையுடன் இல்லை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு நாங்கள் ஆரம்பித்த நோக்கம் வந்து வருகிறது மற்றவர்களை மனசுகளை புண்படுத்துவதற்காக நாங்கள் இன்று சவுதி அரேபியாவில் ஆண்களுக்கு எதிரான எந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதை பற்றி தான் நாங்கள் அப்ப இந்த பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இதன் காரணமாக நாங்கள் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது கலகலப்பான முறையிலும் இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது ஆம் சிறிய கேள்வி ஓகே உங்க கேள்வியில வரும் நம்ம இப்ப காமெடியா மாத்துவோம் காமெடியா சரி சார் ஓகே சொல்லுங்க அதாவது ஏதாவது சிற்பங்கள் ஒன்றாகி இருந்தால் சிறிய நேரம் உங்களை மன்னிக்கும் பின்பு நாங்கள் தொடர்வோம் ஆரம்பிக்கும் சார் அதாவது சார் நீங்கள் எனக்கு சொன்னது மிக மிகவும் எனக்கு புரிஞ்சது அதாவது மற்றவருக்கு புரிந்தவரா என்று எனக்கு தெரியவில்லை எப்படி என்றால் சரி ஓகே நாங்கள் இப்போது யூடியூபில் நாங்கள் இதை அப்டேட் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்போது நிகழ்ச்சியை வந்து சவுதி அரேபியா நிகழ்ச்சியை நாங்கள் வந்து சவுதி அரேபியாவில் இந்த இடப்படுகிறது சவுதி அரேபியாவில் இந்த நடந்த பிரச்சனை பற்றி நாங்கள் உங்களை விலாவதியமாக சொல்லியிருந்தோம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு நாங்கள் இப்போது கலகலப்பான நிகழ்ச்சிக்காக செல்ல போகின்றோம் ஆம் இன்று சவுதி அரேபியாவில் நாங்கள் கலகலப்பான நிகழ்ச்சிக்காக போகிறோம் நீங்கள் அடிக்கும் ஐஸ்கிரீம் இந்த மாவட்டத்தை போட்டு அடியுங்கள் ஆம் நாங்கள் செய்ய போகிறோம் ஆம் மரியாதை கோப்பு சவுதி அரேபியா நிகழ்ச்சியை நீங்க பண்ணாங்க நான் காமெடியாக போறேன் இப்ப சும்மா இருக்கா ஆம் சரி நாங்கள் இப்போதாக நிகழ்ச்சியை காமெடியாக போகின்றோம் சார் இந்த அனைத்து பெண்களை நமது நாட்டு பெண்கள் அதாவது சார் முக்கியமான பெண்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு அதாவது இந்த சவுதி பெண்களுக்கு முக்கியமாக எந்தவித பாதுகாப்பும் இல்லை நான் பாதுகாப்பு இருக்க மாட்டேன் இல்ல பெண்களுக்கு நீ வந்து சொல்ல வந்த போனால் அதாவது நான் இன்று என்ன பிரச்சனை சொல்ல வந்தோம் நஜ்ரானில் உள்ள பெண்களுக்கு வந்து நான் சர்வமான சொல்ல போனா நஜ்ரானில் உள்ள பெண்களுக்கு வந்து பலவா ஜீவாவை நான் பாதுகாப்பு நஜ்ரானில் பெண்களுக்கு ஜீவா என்பவரை தலவாவில் இருக்கிற ஜீவா அவர்களை நாங்கள் பாதுகாப்பு போட்டிருக்கின்றோம் ரியாதில் இருக்கின்ற பெண்களுக்கு வந்துகிட்டு நாங்கள் ரிசான் அவர்களை பாதுகாப்பு போட்டிருக்கிறோம் ஆம் அடுத்தது ஜித்தாவில் இருக்கின்றவர்களுக்கு எங்கள் ஏராவை சேர்ந்த ரிஸ்மி அவர்களை பாதுகாப்பாக போட்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல இப்படி ஒவ்வொரு தமாவில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய ஆர்எஸ் அவர்கள் அதாவது ஏராவூரில் நெட் காஃபி வச்சிருந்த இணையதளத்தில் வந்திருக்கிறவர்களை போட்டிருக்கின்றோம் அடுத்தது சகல ஏரியாக்களுக்கும் உங்களை தான் நாங்கள் பொறுப்பாக போட்டிருக்கின்றோம் ஆம் இது மட்டுமல்ல நமது நிகழ்ச்சி சிறப்பான முறையில் போய்கொண்டிருக்கின்றது அடுத்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோமாக சிறிய இடங்களை எடுத்துக்கொள்வோம் இது மங்கம்மாவின் சலாம் புலாங் படுங்கள்